ஃப்ரெண்ட்ஸ், சீயக்காவை வச்சு நம்ம ஒரு ஷாம்பு ரெடி பண்ண போகிறோங்க. எந்த விதமான கெமிக்கலும் இல்லாமல். அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, செம்பருத்தி இலையோ பூவோ உங்கள்கிட்ட காஞ்சது இருந்தாலும் பரவாயில்ல, ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும். அந்த நுரத்தன்மை நல்லா இருக்குங்க. இது நல்ல ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது நம்மளுக்கு கொதித்ததுக்கப்புறம் அளவு ரொம்ப கம்மி ஆகிடுங்க. அதனால் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எலுமிச்சப்பழம் 1ங்க. அது கடைசியாக நாம் பிழிஞ்சு விடுறதுக்கு, அப்போ தான் இது கெடாமல் இருக்கும். சீயக்காய் பார்த்திங்கன்னா 120 கிராம் எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி பூந்தி கொட்டையோட தோலுங்க உடச்சி எடுத்துருக்கிறேன். இதுதான் போடணும், கொட்டை போடக்கூடாது. இது ஒரு 100 கிராமுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 50 இல்லை 60 கிராம் அளவுக்கு வெந்தயம், அதுக்கப்புறம் ஆலிவ் விதைங்க. இதுதான் இதுக்கு தேவையானது. சில பேர் நெல்லிக்காய் காய வச்சதோ இல்லை நெல்லிக்காய் ஃப்ரெஷ்ஷாகவே போடுவாங்க. இது நம்ம ஷாம்பு மாதிரி நம்ம தலையில் தேய்ச்சி உடனே தேய்ச்சி வெளியில் போகிறதுனால நம்மளுக்கு நெல்லிக்காயெல்லாம் சேர்க்க வேண்டியது இல்லைங்க. எண்ணெய்க்கு சேர்த்தா அது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு அழுக்கு போகணும், எண்ணெய் பசை போகணும். அதனால தான் நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். இது பார்த்திங்கன்னா 1 லிட்டர் தண்ணியில் சும்மா ஜஸ்ட்டு ஒரு காய வச்சுட்டு அதில் நீங்கள் போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ் என்னன்றதை சொல்கிறேங்க. இப்போ இது ஹீட் ஆகிடுச்சு. இதில் எல்லாத்தையுமே நம்ம போட்டுடலாம்.